ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா, சிங்கப்பூரில் இருக்க கார்டன்ஸ் பை த பேயில் உள்ள ஃப்ளவர் டோமுக்கு தான் வந்திருக்கேன். ஆல்ரெடி கார்டன்ஸ் பை த பேயில் இருக்க க்ளவுட் ஃபாரஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஃப்ளவர் டோம் உலகத்திலே பெரிய கிளாஸ் க்ரீன் ஹவுஸில் ஒன்று. இங்கே இருக்க இந்த என்விரான்மெண்ட், ஃப்ளவர்ஸ், ட்ரீஸ் எல்லாமே நம்மளை வேறு ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போய் நம்ம இப்போ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? உள்ளே வந்ததுமே நல்லா சில்லுன்னு காற்று, ஃப்ரெஷ்ஷான இந்த ஃப்ளவர்ஸோட ஸ்மெல், கலர்ஃபுல்லான பிளான்ட்ஸ் எல்லாமே நம்மளை ரொம்பவே வெல்கம் பண்ணுது. இங்கே இருக்க டெம்பரேச்சர் எப்போவுமே 23 to 25 டிகிரி செல்சியஸில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் மெடிட்டேரியன் கண்ட்ரீஸில் இருக்கும் ஃப்ளவர்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே இங்கே சர்வை பண்ணுது. சுற்றி பாருங்கள், ஒவ்வொரு மூலையும் ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் தான். இன்ஸ்டாகிராம் லவர்ஸ்க்கு இது ஹெவன் மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளவர் டோமில் நிறைய செக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு செக்ஷனையும் பிரித்து அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சீசனல் டிஸ்பிளேஸ்லாம் கூட சேஞ்ச் ஆகும். கிறிஸ்மஸ் டைமில் ஃபெஸ்டிவ் ஃப்ளவர்ஸ் இருக்கும். சைனீஸ் நியூ இயரில் ஸ்பெஷலான ஃப்ளோரல் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறை விசிட் பண்ணும்போதும் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த ஃப்ளவர் டோமுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே இருக்குது. உலகத்திலே பெரிய கிளாஸ் க்ரீன் ஹவுஸ். இதோட ஹைட்டு 38 மீட்டர்ஸ், லென்த்து 1.2 ஹெக்டர்ஸ். இங்கே இருக்க கிளாஸ் பேனல் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சன்லைட்டை ஃபில்டர் பண்ணி பிளான்ஸ்க்கு பர்ஃபெக்டான ஒரு என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுது. ஒரு சின்ன ஃபேக்ட் என்னென்னா, இங்கே இருக்க இந்த டோம் ஸ்ட்ரக்சருக்கு பில்லர்ஸ் கிடையாது. அதனால தான் இன்சைட் வியூ ரொம்ப ஓப்பனாக, ஸ்பேஷியஸாக இருக்கும். இது ஆர்கிடெக்சர் லவர்ஸ்க்கு ஒரு ட்ரீட் தான். இங்கே வரும்போது ஸ்லோவாக வாக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பிளான்ட்க்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. கிட்ஸுக்குன்னு பார்த்தா இது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், கப்பிள்ஸ்க்குன்னு பார்த்தா இது ரொமான்டிக்கான ஒரு ஸ்பாட், ஃபேமிலிஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல்லான அவுட்டிங். அதுவும் சிங்கப்பூரில் நீங்கள் சம்மர் ஹீட்லேருந்து தப்பிக்கணும்னா ஒரு கூலான பிரேக். இதோட நம்ம ஃப்ளவர் டோம் ட்ரிப் முடிஞ்சுது. இங்கே இருக்க அழகை வார்த்தையால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இப்போ நான் வந்திருக்கிறது அதே கார்டன்ஸ் பை த பேயில் இருக்க இந்த ஓசிபிசி ஸ்கைவே. இந்த ஓசிபிசி ஸ்கைவேக்கு மேலே போகணுன்னா இங்கே லிஃப்ட் இருக்குது. அதில் ஏறி நம்ம மேலே போகலாம். நீங்கள் வரும்போது மழை டைம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சின்ன தூரல் போட்டால் கூட மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்போ மழை விடுதோ அப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஸ்கைவேயோட ஹைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 மீட்டர். இதோட லென்த் 128 மீட்டர். இங்கேருந்து நம்ம மெரினா பே சாண்ட், சூப்பர் ட்ரீ க்ரோவ், சிங்கப்பூரோட ஸ்கைடன் எல்லாமே ஒரே நேரத்தில் பார்க்கலாம். இருட்ட ஆரம்பித்ததும் இங்கே இருக்க இந்த சூப்பர் ட்ரீலலாம் லைட் ஷோ ஆரம்பிப்பாங்க. அந்த நேரம் ஓசிபிசி ஸ்கைவேலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்தது கொஞ்சம் மதியானம் டைம் அப்படின்றதுனால எங்களால் ஈவினிங் வரைக்கும் இருக்க முடியல. ஆக்சுவலாக நீங்கள் மேலே வந்தீங்கன்னா 15 மினிட்ஸ் தான் நீங்கள் அங்கே இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை கீழே அனுப்பிடுவாங்க. ரொம்ப நேரம்லாம் இங்கே நின்று பார்க்க முடியாது. இங்கே வாக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணுன்னா அதுக்கேற்ற ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட் இதுன்னே நான் சொல்லுவேன். இன்ஸ்டாகிராமுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம். அதாவது எம்பிஎஸோட பேக்ரவுண்டில் நீங்கள் சூப்பரான ஒரு ஃபோட்டோ இங்கே எடுக்கலாம். அதனால் ஓசிபிசி ஸ்கைவேக்கு வந்ததும் ஸ்லோவாக நடங்க, சுற்றி பாருங்கள்.
சிங்கப்பூரோட ஒரு மாடர்ன் ஆர்கிடெக்சருக்கும் நேச்சருக்கும் இடையே இருக்க ஹார்மோனியை இங்கே தான் உணர முடியும். அதனால தான் ஓசிபிசி ஸ்கைவே ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட்னே நான் வந்து சொல்லுவேன். டே டைமில் நேச்சர் அண்ட் ஆர்கிடெக்சரை என்ஜாய் பண்ணலாம். ஈவினிங்கில் வரும்போது ஸ்கைலைன் அதுக்கப்புறமா லைட் ஷோவை வந்து என்ஜாய் பண்ணலாம். இது வந்து ஒரு லைஃப் டைம் மெமரியாக இருக்கும். அடுத்த முறை சிங்கப்பூருக்கு வந்தீங்கன்னா கார்டன்ஸ் பை த பேக்கு வந்து இந்த ஓசிபிசி ஸ்கைவேல ஒரு வாக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்கைவே சிங்கப்பூரோட அழகை ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவில் காட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.